சென்னை திருவொற்றியூரில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தது போன்ற காட்சிகள் வெளியாகின. தங்களுடைய கட்சி துண்டுகளை மாற்றி திமுக துண்டுகளை அணிந்து இளைஞர்கள் ஒரு சிலர் உறுப்பினர் அட்டையும் கிழித்தெறிந்தனர். இந்த காட்சிகள் தொலைக்காட்சிகளில் செய்தியாக வெளிவந்த நிலையில் இதனை கண்ட அந்த வீடியோவில் இடம்பெற்ற சில பெண்கள் கூறியிருப்பது, மகளிர் சுய உதவிக்குழு கடன் வாங்கி தருகிறோம் என கூறியதாக எங்களை அழைத்து சென்றார்கள். எங்களை ஏமாற்றி சேர்த்தது எங்களுக்கு எப்படி தெரியாதோ அதே போல்தான் திமுக மண்டல குழு தலைவருக்கும் தெரியாது. தாவேகாவிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்ததாக கூறப்பட்ட பெண்கள் அதிர்ச்சி பேட்டி அளித்துள்ளனர். என் பேர் செல்வராணி. எனக்கு கால் பண்ணாங்க, திமுக இருந்து ஒரு அக்கா கால் பண்ணாங்க. லோன் மீட்டிங்கு, லோனுக்காக உங்களை கூப்பிடுவோம் வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. அங்க போனோடனே நாங்க நார்மலாக உட்காந்துருந்தோம். அங்க ஒரு தாத்தா சொன்னார், ஆனா இது கட்சி விஜய் கட்சி திமுக கட்சியோட இணையுது அப்படின்னு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம்தான் பார்த்தா எனக்கு உறுப்பினர் கார்டே இல்லை. இனிமேதான் நான் போட போறேன். ஆனா உறுப்பினர் யாரோ ஒருத்தர் உறுப்பினர் கார்டை என்கிட்ட கொடுத்து அதை தீக்க வச்சு எங்களை உட்காச்சு நாங்க விஜய் கட்சி நம்ம கட்சியில இருந்து அந்த கட்சி திமுக கட்சி போறாமே எங்களை ஏமாத்தி அந்த ஃபிராட் வேலை பண்ணிட்டாங்க சார். லோன் மீட்டிங் சொல்லி சாதாரணமா லோன் மீட்டிங் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க. நாங்க ஏற்கனவே அவங்க கிட்ட லோன் வாங்கிக்கிறோம். அதனால எங்களுக்கு முடிய போறதுனால இப்ப இன்னும் லோனா என்னன்னு தெரியல, லோன் மீட்டிங் சொல்லிதான் எங்களை இட்டுன்னு போனோம். அதை நம்பிதான் நாங்க அங்க போனோம். அங்க போய் நாங்க உட்காந்து ஒரு காலவர் கட்சி தான் எங்களுக்கே தெரிஞ்சது. அப்போ அவங்க அந்த கட்சியில இருந்தே ஒரு தாத்தா வயசானவர் அவர் சொன்னாரு எங்க கிட்ட, இந்த மாதிரி விஜய் கட்சியும் திமுக கட்சியும் ஒன்னா இணைய போகுது அப்படின்னு. நாங்க அதுக்கும் பெருசாத்துக்கு எல்லாத்துக்கும் காமெடியா சொல்லியாருன்னா அப்புறம் தான் நம்ம கட்சியுடைய சால்வை எல்லாம் கையில கொடுத்து உறுப்பினர் காலெல்லாம் கையில கொடுத்து கீக்கிற மாரி ஷாலை தூக்கி போட்டுட்டு அவங்க கட்சி எங்க மேல போற மாரி எங்களுக்கு எடுத்தாங்க. எங்களுக்கு நடக்காம தான் எங்க ஏமாத்திட்டு போய் எங்க பயன்படுத்திடுறாங்க அவங்க. அவ்வளவுதான். 5 பேர். விஷயம் தெரியாதவங்க நாங்க 4 பேர். தெரிஞ்சவங்க அந்த ஒரு லேடி, மெயினா அந்த லேடி. அவங்க ஆண்கள் நாங்க லேடிஸ். ஆனா நிறைய வயசு பசங்க வந்தாங்க, அவங்களா யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நாங்க 4 லேடிஸ் போனோம். என் பேர் ஆர்த்தி. நான் மல்லிகாபுரம் 17வது வார்டுல இருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். நான் அந்த கட்சியில தான் இருந்தேன். இது நார்மலா லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு கூட்டு போனாங்க. அங்க போயிட்டு லோன் மீட்டிங் சொன்னாங்க. ஒரு காலவர் கழிச்சு ஜென்ஸ்லாம் உள்ள வந்தாங்க. ஜென்ஸ்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏன் லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு ஜென்ஸ்லாம் உள்ள வரீங்க அப்படின்னு கேட்கும் போது இது ஒன்றும் இல்லைம்மா, சின்னதா ஒரு மீட்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சின்னதா மீட்டிங்னா நீங்க ஜென்ஸ் வராங்கன்னா எங்ககிட்ட முன்னாடியே நீங்க சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும் போது, இது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு மீட்டிங்னா திமுக பத்தி தான் நாங்க பேச போறோம், திமுக பத்தி பேச போறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல. நான்லாம் இப்பதான் அப்ளையே பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல. விஜய் கட்சியில இருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல. யாரோ ஒரு கார்டு எடுத்துட்டு என்கிட்ட கொடுத்து இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு அப்ப நான் கேள்வி கேட்கும் போது, ஒன்றும் இல்லை, இது எந்த ஒரு ப்ராப்ளமும் உனக்கு வராது, சின்ன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஷால்வையும் எடுத்துட்டு கொடுத்தாங்க, இதையும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டோம். நாங்க விஜய் கட்சியில தானே இருக்கோம், திமுகல நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒண்ணுமே இல்லை, சாதாரண ஒரு விஷயம் தான், சும்மா நீங்க கழுத்துல இருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துல எங்களை பேச விடாத போது நாங்க என்ன பண்ண முடியும், ஜென்ஸ்லாம் வேற அவ்வளவு பேர் இருக்காங்க, கட்சி அலங்க இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எங்களால வெளியே வர முடியாது. அந்த நேரத்துல நாங்க பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க சொன்னதை மட்டும் தான் நாங்க செய்ய முடியுமே தவிர எங்களால வெளியே வர முடியல. அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நாங்க அந்த இடத்துல மாறுற மாதிரி அந்த இடத்துல நாங்க நடிக்க முடிஞ்சது எங்களால அந்த ஒரு நிமிஷம். மத்தபடி நாங்க முழுசா அந்த கட்சிக்கெல்லாம் போல. நாங்க எப்பவுமே விஜய் நான் கட்சியில தான் இருக்கோம். கூட்டிட்டு போனது திமுகல இருந்த அவங்க அப்பா முன்ன ஃபர்ஸ்ட் இருந்தாங்க, அவங்க பொண்ணு இப்ப இருந்திருக்காங்க. அவங்க எப்பவுமே லோன் வாங்கி தர லேடி தான். அவங்க வாங்கம்மா உங்களுக்கு லோன் முடிய போது லோன் வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு போனாங்க. கூட்டு போய் அங்க போய் உங்களுக்கு ஒரு half an hour கழிச்சு தான் அந்த விஷயமே எங்களுக்கு தெரியுமே. ஸ்டார்டிங்ல நாங்க உள்ள போல சார். நாங்க எங்களை இப்போ ஆளுங்களா வரணும், நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்க ஒரு டீ கடையில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள போகும்போதுதான் சொன்னாங்க, உள்ள போகும்போதுதான் அவங்க சொன்னாங்க, ஒன்னும் இல்ல சின்ன மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி லேடிஸ்க்காக ஏதாச்சும் திமுகல இருந்து லோன் ஏற்பாடு பண்றாங்க போல, அதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க பேசிக்கிட்டாங்க.